விஜய் வந்து அதிரடியாக களத்தில் குதிச்சிருக்கிறாரு. களத்தில் குதிச்சிருக்காரு. வெறும் போர்டு மாத்திரம் தான் கட்டியிருக்காரு. இப்படி தான் விஜயகாந்தை ஏற்றி விட்டீங்க. மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கும் போது அழிந்தது திமுக. அந்த ராமர் கோயிலை இடிச்சா அது கடியில் புத்தர் சிலை கிடைக்கும். யார் பௌத்த மதம் தாண்டா இங்க இருந்து. எந்த ஊரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. பார்ப்பனர்களுக்கு மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா பிராமணர்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே கட்சி நடக்காதுன்னு கூட நான் பிராமண ஆளை கொண்டு அண்ணாமலையை கொண்டு போட்டாங்க. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். தண்ணி கேன் போட வந்தேன். முதல்ல போய் சிவாஜி படத்தை பார்த்து படமாடா எடுத்திருக்கா. மானுசம் பார்ப்பானாடா. நீங்க எல்லாம் டாக்டரான்னு கூட கேட்பீங்க. இந்த வேலை பண்ணிட்டு அவ்வளோ அட்டகாசம். விஜய் வந்து ஒரு தமிழ் சுத்த தமிழருங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது ஒன்று தான் அவருக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். விஜய் அரசியலுக்கு வந்துட்டதுனால திமுகவுக்கு போகாம விஜய்க்கு போகும். அவரோட ஒரிஜினல் பேர் சைமன் செபாஸ்டியன். அதையே மாற்றிக்கிட்டார். கடவுள் கூட இந்தியா இல்லையாப்பா. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நேர்காணலில் அரசியல் கருத்தாளரும் மருத்துவருமான டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். நம்ம ரொம்ப நாளா வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அதிரடியா அரசியலுக்கு வரப்போறேன், 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு வந்திருக்காரு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ரஜினி மாதிரி இல்லாம விஜய் வந்து அதிரடியா களத்துல குதிச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? இதுல களத்தில் குதிச்சிருக்காரு. வெறும் போர்டு மாத்திரம் தான் கட்டியிருக்காரு. 2006 எங்கே இருக்குது? இப்போ என்னத்துக்கு அவதி ஆரம்பிக்கிறாரு? அதெல்லாம் வேற விஷயம். ரஜினி மாதிரி களத்தில் பின்வாங்கிடுவார்னு சொல்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ரஜினி இதை விட வேகமாக போனார். அமைப்பாளர்களை போட்டார், பொறுப்பாளர்களை போட்டார், மாவட்டங்களுக்கெல்லாம் ஆளுகளெல்லாம் நியமித்து எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் போயிட்டார். இவர் வெறும் போர்டு மாத்திரம் வச்சுருக்கார். வேற ஒன்றுமே செய்யலை. வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதில் உடனே போய் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு மீடியாக்களால் தூக்கி விடப்பட்ட சில ஆட்கள் இருக்காங்க. அவெல்லாம் போய் சேருவாங்க. உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு. அந்த ஒரு 2-3 பேர் போய் சேர்ந்துருவாங்க. எங்கள் காலத்தில் கடலோசை காதர்னு ஒருத்தர் இருப்பார். யார் கட்சி ஆரம்பித்தாலும் மறுநாளே வந்துடும், கடலோசை காதர் இணைந்தார் அப்படின்னு வந்துடும். அது மாதிரி இங்கே நம்ம ஊரில் ஒரு 2-3 பேர் அவங்களாம் வந்து சேர்ந்துருவாங்க. அதான் ரஜினிகிட்டே அவங்க தான் இருந்தாங்க. இப்போ சேர்ந்துருவாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னு மாத்திரம் தெரியுது. அது மாத்திரம் தெரியுது. சரி, அவர் முயற்சி எடுத்திருக்கார். ஒரு இளைஞர், 47 வயசு தான் ஆகுது. இன்னும் லாங் வே டு கோ. நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். முயற்சி வெற்றியாகுது. ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேர்ல அரசியலுக்கு வந்திருப்பாருன்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான அழுத்தம் சொல்றீங்க? யார கொடுத்த அழுத்தம் சொல்றீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சந்திரசேகர் ஒரு கட்சி வச்சிருந்தார். அவங்களுக்கு தெரியுமா? அது தன்னை வந்து அண்ணாங்கிற பேரில் வந்தாருங்கிறதுக்காக இவர் வந்து தன்னை அப்பா சந்திரசேகர்னு வச்சுக்கிட்டார். அப்பா சந்திரசேகர்னு போட்டு போஸ்டர்லாம் அடித்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். பேர் என்ன மறந்து போச்சு. ஒரு அம்பாசிடர் அவர் போகிற பின்னாடி ஒரு 20 அம்பாசிடர் தொடர்ந்து ஒரு கூட்டமெல்லாம் போட்டார். பெருசெல்லாம் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஓட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். விஜயை கூப்பிட்டு அமிச்சாங்க. 11 மணி வர சொன்னாங்க. 11 மணிக்கு போயிட்டார். 4 மணி வரலும் உட்காந்துருந்தார். கூப்பிடவே இல்லை. 4 மணிக்கு ஒரு ஆள் வந்து உங்களை அப்புறம் பார்க்குறேன், உங்களை போக சொல்லிட்டாங்கன்ட்டார். விஜய்க்கு புரிஞ்சுது. நேராக வந்தார். அப்பாங்கிற ஸ்தானத்தை கூட ரிமூவ் பண்ணி விடுவேன் ஜாக்கிரதை, முதல்ல கட்சியை கலாட்டினார். மறுநாளே கட்சியை கலைச்சிட்டாங்க. அன்னைக்கு எந்த ஒரு அழுத்தத்தில் அப்பா ஆரம்பித்த கட்சியை மூட சொல்லிட்டு போனாரோ அது மாதிரி இன்னொரு அழுத்தம் வந்துருக்குது. கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு திறந்துருக்காரு. வேற ஏதாவது அழுத்தம் வந்தாலும் மூடிட்டு போயிடுவார். இப்போ அழுத்தம் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவர் வந்து பல அரசியல் நிகழ்வுகள்ல பங்கெடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு சொன்ன போனா அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தப்போ அவர் போய் அதுல கலந்துகிட்டு இருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஒரு நடிகரா, ஒரு அரசியல் சமூகத்தின் மேல அக்கறை உள்ள ஒரு நபரா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. என்ன பண்ணாரு? எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் தான் போய் மாட்டிட்டு முடிச்சுட்டு வந்தாருங்கிற மாதிரி தான் தெரியும். இவர் போய் சும்மா பாத்துரு எல்லாரும் சொல்ற அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கே அரசியலுக்கு வந்துட்ட மாதிரி. அரசியல் ஆர்வம் இருக்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா கூட இருக்கட்டும், அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கலாம். அரசியல் பார்த்துருக்கலாம், அதை செய்தி ஆக்கியிருக்காரு. மற்றவங்களும் அனுதாபம் தெரிவிச்சவங்க தாங்க, அழுதவங்க இருக்காங்க, சொல்லாமல் காசு கொடுத்தவங்க இருக்காங்க, ஹெல்ப் பண்ணவங்களாம். இவர் மாத்திரம் தான் அனுதாபம் தெரிவித்ததை கூட நியூஸ் ஆக்கியிருக்காரு. அதிலிருந்து பார்க்கும்போது அரசியலுக்கு வரதுக்கு தகுதி எல்லாம் இருக்குது. விளம்பரம் தான் முக்கியங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த விளம்பரத்தை பல வகையில் வாங்கிட்டு இருக்காரு.
பாருங்களேன், என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு போயிட்டு வந்தது எவ்வளோ ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க. அன்னைக்கு ரஜினி போய் மாட்டிக்கிட்டு முடிச்சது தான் எல்லாத்துக்கும் தெரியும். விஜயும் போயிருந்தாருங்கிறது இப்போ நீங்கள் சொல்லுதான் எங்களுக்கெல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு அது பண்ணியிருக்கிறார். ஒரு விளம்பரத்திலேயே போயிட்டு இருந்திருக்காரு. அது அவருடைய அரசியல் ஆர்வத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்புறம் அவரோட கட்சி பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி பேர் இருக்கு. அதுல வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து மக்கள் திராவிடத்தை விரும்பல, இவர் வந்து திராவிடத்தை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அந்த திராவிட எதிர்ப்பு அரசியலை இவர் செய்ய போறாரு, அந்த கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அரசியலை முன்வைக்க போறாரு, ஊழலை ஒழிக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு. இப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான பிளஸ்ஸான விஷயங்களை வந்து சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, இந்த ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னாருன்றீங்களே, எந்த ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் ஊழலை வளர்த்துவதற்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க? எங்கள் கட்சி வந்தால் எல்லாரும் ஊழல் செய்யலாம்னு சொல்லி ஏதாவது ஒருத்தர் கட்சி நடத்துகிறாங்களா? எல்லா கட்சியும் சொல்கிறது. அது என்னவோ புதுசாக சொன்ன மாதிரி, இது விஜய் தான் அதை வந்து சொன்ன மாதிரி தூக்கி இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதை விடுங்க. திராவிடங்கிற வார்த்தையை எடுத்துட்டாருங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு இருக்குது, திராவிடம் இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் விஜயகாந்த் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு போட்டார். வைகோ அதே மாதிரி தான் ஒரு திராவிடன்னு போட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி அது ஸ்டைல் இருக்குது. இன்றைக்கி அது தமிழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழகங்கிற பேர் நிறையா இருக்குது. இப்போ வாசன் ஒரு கட்சி வச்சுருக்காரு. அதுக்கு நான் தமிழ் மாநில காங்கிரஸ்னு வச்சுருக்காரு. அது திராவிடத்துக்கு மாறாகவே எடுத்துக்கிறீங்க. திராவிடங்கிறது ஒரு இனம். அந்த இனத்துக்காக போராடுற அந்த இயக்கங்கள் வந்து தன்னை திராவிடன் வச்சுக்கிச்சு. இவர் தமிழர்களுக்கு மாத்திரம் போராடுறதுங்கிறாரு. அதுவும் ரைட் தான். ஏன்னா விஜயை பொறுத்தவரை தமிழ்நாட்டை தவிர அவர் எங்கேயும் அவர் பாப்புலர் கிடையாது. தமிழ் சினிமாவை தவிர வேறு எதுலேயுமே அவர் பாப்புலர் கிடையாது. பக்கத்து ஸ்டேட்டில் கூட அவருக்கு அவரை தெரியுமாங்கிறது தெரியல. அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டை மாத்திரம் தனக்கு தெரிஞ்சிருக்கிறதால் தமிழகம்னு போட்டு வச்சுருக்கார். மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அவர் திராவிடன்னு வச்சுருப்பார், இல்லாட்டி தேசியம்னு ஏதாவது வச்சுருப்பார். அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நடிகர் விஜயோட கட்சி அந்த லெட்டர் பேட்ல போட்டு வச்ச ஒரு விஜய் போட்டோ வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா இவர் வந்து நான் தன்னளவுல ஒரு கிறிஸ்துவர், ஆனா வந்து ஒரு இந்துக்களுக்கான ஒரு கட்சியாகவும் பெரும்பான்மையான மக்களுக்கான கட்சியாகவும் இருக்க போறோம் அப்படின்றத சொல்றாரா? கிறிஸ்துவரா இருந்துகிட்டு போட்டு வச்சுக்கிட்டாருன்னு எப்படிமா? ஒன்று கவுன் போட்டுக்கணும், இல்லாட்டி புடவை கட்டிக்கணும். கவுன் போட்டுட்டு மேலே புடவை கட்டிக்கிட்டா என்ன அர்த்தம்? புரியல. ஏதோ தடுமாறுறாரு. தன்னை ஜோசஃபாவும் காட்டிக்க முடியல, விஜயாவும் காட்டிக்க முடியல, கிறிஸ்தவனாகவும் சொல்ல முடியல, இந்துவாகவும் சொல்ல முடியல. அதான் சொல்கிறேனே, ஏதோ ஒரு அழுத்தத்தில் ஒரு குழப்பத்தில் இது பண்ணியிருக்காரு. அந்த குழப்பத்திற்கு காரணமாக தான் நெத்தியில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் ஒரு நாமம் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்துக்கலாம், சிலுவை ஒன்று போட்டுக்கிட்டு இருந்துருக்கலாம், வேறு எதை வேணால் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கலாம். ஏதாவது போட்டு ஒரு பிறையை கூட போட்டுக்கிட்டு நம்ம இஸ்லாமியர்கள் மாதிரி எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அதாவது ஒரு குழப்பத்தில் வந்திருக்கா. இன்னும் அவருக்கு ஒரு முடிவாக தெரியலையா, இந்துவா தன்னை காட்டிக்கிறதா, கிறிஸ்தவனா தன்னை காட்டிக்கிறதா, என்ன பண்ணுன்னு தெரியல. அதான் நான் தான் சொல்கிறேன், ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு குழப்பத்தின் விளைவாக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். தெளிவான மனசோட அவர் தொடங்க மாதிரி தெரியல. நீங்க அழுத்தம்னு சொல்றீங்க. பல அரசியல் நோக்கர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. அந்த கட்சிகளுக்கு மாற்றாகவே ஒரு வெற்றிடம் இருக்கு. அதை நிரப்புறதுக்காக தான் சரியான நேரம் பார்த்து இவர் வந்திருக்காரு. குறிப்பா இதுல அதிகம் பாதிக்கப்பட போறது யாருன்னா திமுக தான் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் விஜயகாந்தை ஏற்றி விட்டீங்க. மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கும் போது அழிந்தது திமுக. நீங்க இன்னைக்கு என்னதான் சொல்றீங்க? 67ஆம் வருஷம் 57ஆம் வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு திமுக இப்போ தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்தே அச்சு ஊடகங்கள் அதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேத்தா நடக்குது. அவங்களும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு 75 வருஷமா அந்த கட்சி இருந்துகிட்டு இருக்குது. 75 வருஷமும் இந்த அச்சு ஊடகங்கள் அதை எழுதிக்கிட்டே இருக்காங்க. திமுக அழிஞ்சதுன்னு நடத்துகிற பத்திரிகை தான் சேர்ந்து அழிஞ்சு போயிருக்குது. துக்ளக்கை விடவா கேவலப்படுத்தி எழுதணும் இருப்பான். இன்னைக்கு துக்ளக் எங்கே இருக்குது? அந்த ஆசிரியரை பற்றி யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி கல்ட்டு பசங்களுக்கு 4 பேருக்கு தான் தெரியும். அவ்வளோ வெற்றி விழா கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. கடந்த 15-16 வருஷமாக அது காணவே அவங்களால நடத்தக்கூட முடியல. பத்திரிக்கை வருதான்னு கூட யாருக்கும் தெரியல. அந்த துக்ளக்கெல்லாம் எவ்வளோ எழுந்துச்சு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பிரபல தினசரி பத்திரிகையினுடைய ஒரு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு 700 ரூபாய்க்கு விலையில் அதை எனக்கு ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க. அதில் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அதாவது ஒரு 50 வருஷமாக நடந்த அரசியலை பூரா பற்றி அதில் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஆர்டிகிள்ஸ் தவறி கூட மறந்து கூட அண்ணா பேரையோ பெரியார் பேரையோ அதில் போடும். அவ்வளோ ஜாக்கிரதையாக இந்த 100 ஆண்டுகளில்
திராவிட இயக்கம்னு ஒன்று இருந்ததாவே காட்டாம, அது ரொம்ப உச்சகட்டம் என்னன்னா, வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் நடத்தின போராட்டம்னு பேர் அதுக்கு. வைக்கம் வீரர் தான் பெரியாருக்கு பேர். அதையே மறைச்சி ஜார்ஜ் ஜோசப்னு யாரோ ஒரு பேரை போட்டு அவர் தான் வைக்கத்தையே நடத்தினாருங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள். இப்படியெல்லாம் போட்டு திராவிட இயக்கத்தை வந்து அமுக்க பார்த்தாங்க. அதெல்லாம் தாண்டி தான் இப்போ இது 75வது வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. அதனால் வரவெல்லாம் வந்து சொல்லிட்டான். எம்ஜிஆர் சொன்னார் திமுக அழிப்பேனாரு, ஜெயலலிதா சொல்லிச்சு திமுக அழிப்பேனார். இன்னைக்கு அவங்க கட்சி எங்கே இருக்குது? விஜயகாந்த் சொன்னார் மக்கள் நல கூட்டணி வச்சு ஒழிச்சு கட்டுவேனாரு. இப்போ அவங்க கட்சி எங்கே இருக்குது? யார் யாரோ சொன்னாங்க, அவங்களாம் எங்கே இருக்காங்க? திமுக இருக்குது. அதனால் இந்த அல்பாசையெல்லாம் வேண்டாம். அது இன சம்பந்தப்பட்டது, சுயமரியாதை சம்பந்தப்பட்டது, ஒரு ஒரு சித்தாந்தம் சம்பந்தப்பட்டது. அது வேறு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நீங்கள் அழிக்க முடியாது. என்னைக்கு ஆரிய வந்தேரிகள் இங்கே ஊருக்கு வந்தானுங்களோ அன்னையிலிருந்து இங்கே இருக்கிற திராவிடர்களை ஒழிக்கிறதுக்கு அவங்க செய்யாத வேலை கிடையாது, அவங்க ஜெயிச்சதும் கிடையாது. அழகாக சொன்னாங்க, ராமர் கோயில் மசூதி இருந்த இடத்தை எடுத்தால் அங்கே ராமர் சிலை இருக்கிறதுன்னு இந்த சனாதனவாதிகள் சொன்னாங்க. பிரகாஷ் ராஜுங்க நடிகர் அழகாக சொன்னார், அந்த ராமர் கோயில் இடிச்சா அது கடியில் புத்தர் சிலை கிடைக்கியா, பௌத்த மதம் தாண்டா இங்கே இருந்ததுன்னாரு. அதே மாதிரி தான் திராவிடர்கள் தான் இங்கே இருந்தாங்க. ஆரிய வந்தேர்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் இவங்களுடைய கொள்கைகளை தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி தான் வந்திருக்கிறாங்க. திமுக ஒழிப்பேன்னு சொன்னார் ராஜாஜி, நம்பர் 1 எதிரின்லாம் சொன்னார். அவங்களோட தான் கூட்டணி வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பிரிஞ்சு போய் தன்னுடைய பரம விரோதியான காமராஜரோட சேர்ந்து ஒரு பெரிய 71ஆம் வருஷத்துல பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார். அழிந்து திமுக நாங்க. வரலாறு காணாத வெற்றி அப்பதான் திமுக வந்துச்சு. ஆனானப்பட்டவங்களாம் அடிபட்டு காணாம போயிருக்கிறாங்க. தம்பி இப்படி எல்லாம் ஏற்றி விடாதீங்க. அவர் ஏதோ ஒரு ஆசைக்கு ஏதோ ஒரு பயத்தினால ஒரு யாரோ மிரட்டுனதுனால அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. விட்டு போங்களா, ஏதோ பிழைக்கிறதுக்காக வந்து விட்டு போங்களா. இப்போ பிஜேபி மிரட்டுதுன்னு சொல்றீங்களா இல்ல RSS மிரட்டுதுன்னு சொல்றீங்களா? தெரியாது, எந்த ஒரு அழுத்தம்னு சொல்றீங்க? ஒண்ணு மாத்திரம் உறுதியா சொல்றோமா, பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்னன்னே தெரியாது, அவங்க கட்சிக்கும் தெரியாது, அந்த கட்சியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அந்த தலைவர்களுக்கும் தமிழ்நாடுன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அது பார்ப்பனர்களுக்கான கட்சி. பார்ப்பனர்களுக்கு எந்த ஊரை பத்தி அவங்களுக்கு தெரியாது. பார்ப்பனர்களுக்கு எப்படி சூதுவாதம் பண்ணி ஏதாவது பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. மக்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. தன்னுடைய கருத்துக்களை திணிக்க பார்ப்பாங்க. அவங்க கருத்துக்களை அவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க தான் அந்த கட்சியில் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன போய் சொல்லியிருக்காங்க, பாஜக கிட்ட தமிழ்நாட்டில் சினிமாக்காரன் எடுத்துனா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் தான் சொன்னேன், நமிதா, காயத்ரி, ரகுராமு, மதுவந்தி எல்லாம் வீட்டில் பாவம் உட்காந்துக்கிட்டு துணி துவச்சிக்கிட்டு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அத்தனை பாப்பாத்தையும் கிளம்பி வந்து கட்சியில் சேர்ந்து தலைவியாடு போகிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கமெண்ட், என்னன்னா கமெண்ட், ஒரு கோடம்பாக்கத்தில் ஒரு பெண்ணுடைய கொலை நடக்குது. அது ஒரு பிராமண பொண்ணு, பட்ட பகல்ல நடந்தது. இன்னைக்கு வந்து அந்த கொலைக்கு யார் காரணங்கிறது யாருக்குமே தெரியாது. அதில் பின்னாடி எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது. ஏன் மறைச்சாங்கிறது அடுத்த கேள்வி, அது அப்புறம் பிடிக்கும். ஒரு பிராமண காமெடி நடிகர், என் ஜாதியை சேர்ந்த பெண் பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள், அதை செய்தது ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அதெல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டார். ஏன்னா அந்த கொலைக்கு பின்னணியில் வேற ஏதோ சில விஷயங்கள்லாம் வந்தது. அப்படியே மேட்ரை மூடி மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி நடிகர்லாம் வந்து தன்னுடைய ஜாதியை காட்டிக்கிட்டு வர்ற அளவுக்கு இங்கே வந்து பாஜக உள்ள நுழைஞ்சிது. இந்த காலாவதியான நடிகர்கள் பூரா அதுக்குள்ளார பொந்துக்கிட்டு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்துக்கிட்டு பத்திரிகைகள் அவங்க பேர் தான் இருந்துச்சு. அப்படி வந்தவர் தான் எச் ராஜா போன்றவர்கள், எஸ் வி சேகர் போன்றவர்களாம். அன்னைக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹெட்லைன்ஸில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆட்சியே பிடிச்சிட்ட மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இன்னைக்கு வரலாம் அந்த பாஜக தலைமை இடத்துக்கு சினிமாக்காரர்கள் ஒன்றும் அப்புறம் தான் பார்த்தாங்க. இது பிராமணர்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இங்கே கட்சி நடக்காதுன்னு அப்புறம் நான் பிராமண ஆளை கொண்டு அண்ணாமலையை கொண்டு போட்டாங்க. போட்டு எல்முருகன் போன்ற பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தூக்கி விட்டு அதனால தான் நிற்க முடியும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, வேற வழியில அவங்க மாறிக்கிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், தமிழ்நாடு இன்னும் சினிமாக்காரர்கள் பிடியில இருக்குதுங்கிறதையே அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்போ இருந்தது தமிழ்நாடு சினிமாக்காரர்கள் பிடியில? எனக்கு அது இன்னும் புரியல. எம்ஜிஆர் சொல்றீங்களா? எம்ஜிஆர் சினிமாக்காரரா? எம்ஜிஆர் சினிமாவிலும் இருந்தார், திமுகவுடைய பொருளாளராக இருந்தார், திமுகவுடைய ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார், திமுக எம்எல்சியாவும் இருந்தார், எம்எல்ஏவாகவும் இருந்தார். அப்படிதான் அவர் வந்தார். அரசியல்வாதியா வந்துதான் சினிமாங்கிறது அவருக்கு தொழிலா இருந்தது. சினிமா நடிகைங்கிற முறையில் அவர் வரவே இல்லை. ஜெயலலிதா கம்ப்ளீட்டா அரசியல்லாம் போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தவர் வந்து சத்துணவு அமைப்பாளர்னு போட்டு அப்புறம் கொள்கை பரப்பு செய்யலாம் அப்படி இப்படிலாம் போட்டு தான் அரசியல்வாதியாக தான் சினிமாவுக்கு வந்தாங்க. ஒன்றும் சினிமாக்காரியாக வரல, நடிகா வந்து இது பண்ணல. எத்தனாவது தடவை சொல்றதுன்னு தெரியல, உலகத்திலேயே நடிகராக இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்து உடனடியாக பதவி ஏற்றுக்கிட்ட ஒரே ஆள், பதவிக்கு வந்த ஒரே ஆள் என்.டி. ராமராவ். அவர் தான் நேற்று உள்ள சினிமா நடிகர், இன்னைக்கு அரசியல் கட்சி, நாளைக்கு முதலமைச்சர். வேற யாருமே உலகத்திலே கிடையாது. அமெரிக்காவில் ரொனால்டு ரீகன்
அவர் வந்து அவருடைய பிரபலமான வில்லன் நடிகராக இருந்தவர். நான் அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். எல்லோ ஸ்கை போன்ற படங்கள்லாம் அவரை வில்லனாக வருவார். அவரும் அந்த பார்ட்டி அவருடைய கட்சியில் வந்து உறுப்பினராக இருந்து தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தவர். கவர்னராகலாம் இருந்தார். சினிமா நடிகராகவும் இருந்தார். சினிமாவையே வச்சுக்கிட்டு அந்த கவர்ச்சியில் அவர் வரல. அதனால் தமிழ்நாடு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார், பாக்யராஜ், டி ராஜேந்தர், இப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனா இவர் வந்து இப்பவும் அவரோட படம் வந்து 100 கோடி வசூல் பண்ற அளவுக்கு அவர் மார்க்கெட் உள்ள நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார். அவரு வந்து வராரு அப்படிங்கும்போது அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரசிகர்களை நம்பி வர்றார். விஜய் ரசிக்கிறவங்க வந்து அத்தனை பேரும் எல்லாருமே வந்து இவருடைய கட்சிக்கு வருவாங்கன்னு எப்படி எடுக்க முடியும்? அதில் காங்கிரஸ்காரன் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் இருக்கலாம், திராவிடர் இருக்கலாம். திராவிடம் தான் பேசக்கூடாது, அதை கெட்ட வார்த்தையாச்சு. தேமுதிக இருக்கலாம், எல்லா கட்சிக்காரன் இருப்பான். அத்தனை பேர் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. தொழிலாளர்கள்னு எடுத்துக்கங்க. தொழிற்சங்கம்னு வந்ததுன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அரசியல் வந்ததுன்னா அவங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு போடவே மாட்டாங்க. தொழிற்சங்க விஷயத்தில் கம்யூனிஸ்ட்காரர்கள் தான் செய்வாங்கிறது தொழிலாளர்கள் மத்தியில் திட்டோட்டமாக இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்டுகளால் ஆட்சிக்கு வரவே முடியல. அந்த தொழிற்சங்கத்துக்கோட அவங்க இது கதை முடிஞ்சிடுது. அந்த இடத்துக்கு அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வேற அதே தொழிலாளி வந்து மற்ற இதுக்கு வரும்போது வேற யாருக்கும் ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி தான் ஒரு சினிமா நடிகர் நான் ரசிக்கிறேங்கிறதுக்கு அவர் ஓட்டு போட நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அதனால எம்ஜிஆர் ரொம்ப ரசித்தவன். ஓட்டு எலெக்ஷன் வரும்போது நான் சொல்லிட்டேன், அரசியல் வேற. ஆனால் அந்த சினிமாவே என்னத்துக்கு ரசிச்சோம்? இது மாதிரி சண்டாளத்தனம் பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது எம்ஜிஆர் படமும் சிவாஜி படம் ஒன்றா ரிலீஸ் ஆகும். நாங்களாம் திராவிட திமுக ஆதரவாளர்கள் இல்லையா, முதல்ல போய் சிவாஜி படத்தை பார்த்துட்டு மேட்னி ஷோவே பார்த்துட்டு அந்த ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது படமாடா எடுத்திருக்கா, மனுஷன் பார்ப்பானாடா, என்னடா படம் வெளியில் தேட்டர்கிட்ட இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வருவோம். அந்த படம் ஓடக்கூடாதுன்னு என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட் உண்டோ அவ்வளோ நெகட்டிவ் பேசும். அதான் எங்கள் வேலை. அப்படிதான் இருந்தோம் படிக்கிற காலத்தில். இது ஒரு சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவெல்லாம் டாக்டரான்னு கூட கேட்பீங்க. இந்த வேலை பண்ணிட்டு அவ்வளோ அட்டகாசம். குப்பை படங்களை வந்து நாங்கள் தூக்கி விடுவோம். எம்ஜிஆர் படங்கள் பார்க்கறது உட்காரத்துக்கு ஆகாத படங்கள் எல்லாம் என்னமா ஆக்ட் பண்ணியிருக்காரு விடுவோம். அது மாதிரி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இப்போ பார்த்தா நமக்கு அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில் அந்த இளமையில். ஆனால் ஒரு அரசியல் வந்தபோது அவரை எதிர்த்து நின்றது நாங்கள் தான், அதே ஆளுங்க தான். அந்த எம்ஜிஆர் படத்தை தூக்கி விட்ட ஆட்கள் தான். நடிகனாக ஒன்று ரசித்தேன், அரசியல்வாதியாக இல்லை. அரசியலுக்கு எனக்கு நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய பர்சனல் இதே நான் சொல்கிறேன். அவருக்கு என்ன நல்லா தெரியும், நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது அவருக்கு தெரியும். படிக்கிற காலத்தில் மாணவர்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்டாக எவ்வளோ கூட்டங்கள் போட முடியும் அவ்வளோ. அதில் ஒருத்தர் இன்றைக்கி ஒரு டிவி ஸ்டேஷன்லாம் வச்சு நடத்துகிறாரு. அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுவார். அதில் பூரா ஆன்டி எம்ஜிஆர் வரும். பேசுறது பூரா ஆன்டி எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர். எங்கள் அண்ணா அவர்கிட்ட மந்திரி. நான் ஆன்டி எம்ஜிஆர். அரசியலுக்கு நான் வர முடியாது. அது அரசியலில் வர அரசியலை ஏற்றுக்க முடியாது. இது எனக்கு அந்த உணர்வு ஊட்டது வந்து அவர் கூடவே இருந்து அவருக்கு அவரால் வாழ்வு பெற்ற அசோகன், நடிகர் அசோகன் தான் எனக்கு சொன்னார், ஏண்டா நமக்குன்னு ஒரு தலைவன் தமிழனே இருக்கக்கூடாதாடா அப்படின்னாரு. வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்னன்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லைடா இருக்கட்டும், கருணாநிதியோ தப்போ இப்போ ஏதோ இருக்கட்டும், தலைமை பதிவு வைக்கிறதுக்கு கூட தமிழுக்கு தகுதி இல்லையாடா, என்னடா இது அப்படின்னு. அப்போ என்ன எம்ஜிஆர் தமிழை இல்லைங்கிறீங்க, உனக்கு தெரியாதாடா இருந்தார். அவ்வளோதான். அவர் தமிழரா இல்லையாங்கிற கேள்விக்குரியது. இதுக்கு மேலே பேசினாக்கா ஆட்டி ஓத்தா இல்லாமல். அதனால தான் பல இவங்களெல்லாம் விஜயகாந்தெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னன்னா அவர் தமிழர் அல்ல, அவங்க வீட்டில் தெலுங்கு தான் பேசுகிறாரு. அவர் எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, உங்க பாயிண்ட்லயே இப்ப பார்த்தாலும் விஜய் வந்து ஒரு தமிழர், சுத்த தமிழருங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அது ஒண்ணுதான் அவருக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட். அதனால அவர் வர்றது நான் இடதுசாரி அரசியல பேசுவேன்னு சொல்றாரு. அப்படியே இடதுசாரி அரசியல பேச மாட்டார். பாஜகவை எதிர்த்து பேசுவார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழுவாதுங்கிறது மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கு நல்லா தெரியும். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோம், ஒரு இடத்துலையும் டெபாசிட் கூட வாங்க மாட்டோம். எலெக்ஷன் நேர்மையாக நடந்தா, அந்த பாயிண்ட்டை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. தெற்கு பகுதியை விந்தியமலைக்கு கீழே அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க எங்கேயுமே. அதே மாதிரி வடகிழக்கு பகுதியிலையும் வாங்க மாட்டாங்க. ஹிந்தி பேசுகிற ஏரியாவை தவிர பாஜகவுக்கு எங்கேயுமே செல்வாக்கு கிடையாதுங்கிறது உண்மை. அவங்க அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுக வந்து சிட்டிங் பிரட்டி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணி ஓடையில் அந்த கூட்டணியில் பேச்சு சுமூகமாக போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. அது போக அகில இந்திய அளவில் வர இந்தியா கூட்டணின்னு வச்சு போட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது திமுகவை பலவீனப்படுத்த வேண்டியது அகில இந்திய அளவில் தனக்கு தேவைன்னு பாஜக நினைக்குது. ரஜினிகாந்தை கூப்பிட்டாங்க. ரஜினிகாந்த் அவருக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதான் நம்ம ஊரில் ரெடிமேட் தலைவர்கள் சில பேர் இருக்காங்க. யார் ஆரம்பித்தாலும் கூட நமக்கு சேருவாங்க. அவங்களெல்லாம் வச்சு ஆரம்பிச்சுட்டு அமைப்பிச்சாங்க. அது இது என்னென்னமோ போட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. கொரோனான்னு போய் படுத்துக்கிட்டார். ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணார்.
ஹெல்த் வைஸ் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் நடக்கிறது கூட கஷ்டம், சினிமாவை நடிக்கிறது கூட என்னால் முடியாதுங்கிற அளவுக்கு ஓய்வு பெறுகிற அளவுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரெஷரைஸ் பண்ண முடியல. அப்படி ப்ரெஷரைஸ் பண்ணால் என்ன ஆகும்? தலைவர் உடம்பு சரியில்லைங்கிறாரு, இவனுக்கு பாடுறா மிரட்டுறானுங்கன்னு சொல்லி அவங்க எதிராக மாறும். பாஜகவில் ஒன்றும் பண்ண முடியல, பேசாமட்டார். அதுக்கப்புறம் இப்போ சொல்லியிருக்காங்க இவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான். அதுக்காக தான் விஜய் வந்து ரஜினிகாந்துக்கு சமம்ன்ற ஒரு ஊடகங்கள்லாம் கிளப்பி விட்டீங்க இல்லையா, அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். ஏன் கிளப்பி விட்டீங்க? ரஜினிக்கு ஈக்குவலாக அவரை காட்டுறதுக்காக ஊடகங்கள்லாம் தூக்கி விட்டீங்க. அவரை அதை நம்பிட்டார். ரஜினியே கொஞ்சம் கழட்டு போய் அவர் பேசும்போது இப்படிலாம் பேசினா எனக்கு மரியாதைலாம் அவருக்கு மரியாதை இல்லைங்கிற மாதிரிலாம் மழுப்பெல்லாம் பேசிக்கிட்டு போனார். அவர் கொஞ்சம் சங்கடம் தான். இப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஊடகம் தூக்கியும் விடும், நம்மளை தெருவில் தூக்கி குப்பையிலையும் போடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். நம்மளை சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி அவரை சூப்பர் ஸ்டார் சொல்கிறான் பாருங்கன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. இதை வச்சு புரிஞ்சுக்கணும். நேற்று சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்த் தூக்கி பொத்துன்னு போடப்பட்டார். தூக்கி விட்டுருக்காங்க. என்னைக்கு தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது. அம்டி சேட்டான வால் ஹேட் அ பிக் ஃபால் தான். அது புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டதுனால திமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு போகும். ஏன்னா விஜய் சூப்பர் ஸ்டார். நீங்கள் தான் சொல்கிறீங்க சூப்பர் ஸ்டார். அந்த ரசிகர்கள் அத்தனை 1.5 கோடி ரசிகர், அந்த ஒரு நம்பர் இருக்குது. அந்த 1.5 கோடிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் நம்பர். நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, காந்தராஜ் பின்னாடி 1.5 கோடி பேர். நீங்கள் நந்தினி கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, உங்கள் பின்னாடி 1.5 கோடி பேர். அந்த 1.5 கோடிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் நம்பர். அது மாதிரி வச்சு பார்க்கும்போது எல்லா கட்சியும் கணக்கு போட்டு பார்த்தா தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை ஏறத்தாழ 30 கோடிக்கு வருது. தமிழர்கள் வந்து 30 கோடி தமிழ்நாட்டுங்கிறத கணக்கு வருது. அந்த 1.5 கோடி ஓட்டும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு அப்படியே போயிடும். திமுக பலவீனப்பட்டது. அதனால் திமுக தோற்றது. ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வாரம் கழிச்சு வரும் பாருங்க, கருத்து கணிப்பு வரும். கருத்து கணிப்பு போடுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்ததோ இப்போயே நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, திமுக தானே பலகீனம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லல சார், அரசியல் நோக்கர்கள் அதான் அரசியல் அந்த அரசியல் நோக்கர்கள் யாரு? பாஜக ஆளுங்க. அவங்க இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தோன்னு 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். எனக்கு வர்ற பதிவுகள் பூராமே பாஜக ஆளுக்களை தான் போட்டுட்டு இருக்காங்க. நீ நாசமாக போவ, நீ செத்து போவ, நான் இன்னுமாடா சாவல, எனக்கு வர்றது போற மேக்ஸிமம் தான் வருது. அவனுங்களாம் என்ன பண்ணுறது தெரியல. பேச முடியல, ஜெயிக்க முடியல, பேச விடாமல் தடுக்கிறது எப்படி, இப்படி தான் போடுறாருங்க. அதனால இந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூராவே விஜய் அள்ளிக்கிட்டு போயிட்டதுனால திமுக பலவீனம் அடைந்து திமுக தோற்றதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை போட்டு அப்புறம் அவங்க கையில் வாக்கு எந்திரம் எப்போ போல இருக்குது, அதை வச்சு ஜெயிச்சது. அப்புறம் இந்த எலெக்ஷனில் அவர் ஏன் நிற்கலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு அவர் பதில் சொல்லணும். ஏன் நிற்கலை? களத்தை தயார் பண்ணலாம். நீங்கள் தான் சொன்னீங்களே அவர்களுடைய ஆதரவாளர்கள் 150 பேர் வந்து கவுன்சிலராக இருக்கிறதா. ஒரு சிலர் இருக்காங்க கவுன்சிலர், ஏதோ 150 பேர் இருக்கிறதா சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க ஆட்சிக்கு அது அரசியல் நின்றுட்டாங்கல்ல, அவங்கள வச்சுட்டு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்க வேண்டியதானே. ஏன் நிற்கலை? ஏன்னா இந்த இடம் வந்து நாடாளுமன்ற தேர்தல். அதில் தான் குழப்பி விட்டு நீங்கள் பாஜகவுக்கு ரொம்ப போயிடக்கூடாது. அங்கே மேலே வந்து உட்காந்துட்டு நீங்களும் 2 எம்பியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பதவி கொடுத்து கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான முறையில் உதவி பண்ணிவிடு, உனக்கு அசம்பிளி கொடுத்துட்றேன் அப்படின்னு அது கேட்டுக்கிட்டார். இது எதனால் இவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறேன்னா, அவங்க அப்பா கட்சியை ஆரம்பித்து ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தவர் வந்து ஜெயலலிதா மிரட்டணுன்னு ஓடி போயிட்டார். இப்போ அதே மிரட்டல் இப்போ வந்திருக்குது. ஜாக்கிரதை இருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்போ நீங்க எம்ஜிஆர் அவர்களை வந்து நேரடியா உங்களுக்கு பழக்கம் உண்டு, நேரடியா நீங்க பார்த்தவர். எம்ஜிஆருக்கும் நடிகர் விஜய்க்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? இவரது தான தர்மம் எதெல்லாம் பண்ணிட்டு செய்யறவன் வந்து தானம் பண்றவங்களாம் கூவி கொடுத்தது பாரு. வடிவேல் சொல்லுவாரு, நான் ரவுடி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் தானம் பண்றேன்னு சொல்லி பெரிய விளம்பரத்தை பண்ணி தன்னை வள்ளல்னு விளம்பரத்தின் மூலமாக பெருசானவர் எம்ஜிஆர். நிறையாவும் பண்ணார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. 10 ரூபாய் பண்ணார்னா 10 லட்சம் ரூபாய்க்கான விளம்பரத்தை வாங்கினார். எந்த அளவுக்கு போச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். நாகேஷும் தயாரிப்பாளர் பாலாஜியும் அவர் செவன்னு இருப்பார். ஒரு ஊரில் ஒரு வயசான அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு ஒரு 100 ரூபா கொடுத்த உடனே அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு, நீ எம்ஜிஆர் எனக்கு தெரியும், நீ கொடுக்காம போக மாட்டேன்னு தெரியும்னுச்சு. பாலாஜி ஏதோ சொல்ல எடுத்தும்போது நாகேஷ் முதுகு தட்டி வா போகலான்னு சொல்லிட்டு எவன் காசு கொடுத்தா அவங்களுக்கு பொம்மளைங்களுக்கு வந்து எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு தான் தெரியும், நீ பேசாமல் வா அப்படின்னு சொல்லி பெரிய மாட்டிக்காத வாடின. அது மாதிரி பேர் வாங்கி வச்சுக்கிட்டார். யார் எந்த ஹெல்ப் பண்ணாலும் அவர் உண்மையை என்ன ஹெல்ப் பண்ணாருங்கிறது இல்லைன்னு சொல்லலை. தியாகராய கல்லூரியில் நிறைய மாணவர்களை படிக்க வச்சார். அதெல்லாம் இருக்குது. பல நடிகர்கள் உடம்பு சரியில்லை படுத்திருந்த போது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா சசிகுமார்னு ஒரு நடிகர் நெருப்பில் வந்து போய் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுத்தும் போது அவர் படுத்திருந்த அறைக்கு ஏர் கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தார். அந்த அளவுக்கு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் செய்த உதவி 1 ரூபான்னா அதுக்கு அவர் பண்ணிக்கிட்ட விளம்பரம் 1 லட்சம் ரூபா. அது மாதிரி பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதே வேலையை இப்போ விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கார்.
பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் ஸ்லேட்டு பல்பு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்டுருங்க. ஸோ அவருக்கு எதுவும் ப்ளஸ்ஸே இல்லையா? ப்ளஸ்ஸு ஒரே ப்ளஸ் தான், அவர் தமிழர் என்னை பொறுத்தவரைக்கும். அதனால் நம்ம போய் ஓட்டோம். ஸோ அவர் வந்து தமிழர் அப்படின்னு சொல்றீங்க, சீமானும் தமிழர் அப்படின்னு சொல்றாரு. நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி தமிழர்களுக்குன்னே வச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆகுமா? சீமான் தமிழர்னு எப்படி சொல்றீங்க? அவர் தான் சொல்றாரு. அவர் தானே சொல்றாரு. அவங்க அப்பா மலையாளி. அவரோட எது ஒரிஜினல் அவருக்கு? அவரோட ஒரிஜினல் பேர் சைமன் செபாஸ்டியன். அதையே மாற்றிக்கிட்டாரு. ஏன் அதை மறைச்சாரு? அவருடைய மனைவி தெலுங்கு, அவங்க அம்மா தான் தமிழ். தமிழரா உணர்றவங்க எல்லாம் தமிழரா இருக்கலாம்னு கலைஞர் சொல்லி, அவ்வளோதான். இவர் தானே போய் கலைஞர் வந்து தெலுங்குக்காரங்க, இவர் தானே பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணாரு. அதான் கேட்டு, அதனால தான் அதை சொல்கிறேன். இன்வைட் பண்ண அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சீமானே வந்துட்டு போட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் தான் இந்த நாம் தான் தமிழன். என்கிட்ட நாங்கள் எங்களை எதுக்குறோம் யாருமே தமிழன் கிடையாது. எப்படி இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா தமிழங்கிறதுக்கு இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு தான் சொன்னேன், நீ தமிழனான்னு கேட்டேன். கடவுள் கூட இந்தியா இல்லையாப்பா, தமிழ்நாடு சேர்ந்த இந்தியா. அது கூட அவர் கலைஞர் என்ன சொன்னார்? ஆந்திராவில் இருந்து வந்தவர், அந்த கிருஷ்ணதேவராய காலத்தில் இங்கே வந்தவர். நான் சொன்னேன், உன் பேர் சைமன் செபாஸ்டியன், உன்னுடைய முன்னோர்கள் வந்து ஜெருசலத்தில் இருந்தவங்க, உன்னுடைய தாய்மொழி வந்து ஹீப்ரு, இங்கே வந்து தமிழ்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். உன் கடவுள் கூட இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லையே, அவர் கூட இறக்குமதியா, நீ எப்படி தமிழன் ட்ரெயின் பண்ணுறாங்க? அது மட்டும் தான் அது அடங்கி போச்சு. தமிழனாக இருக்கிறது நான் தமிழன் சொல்லிட்டு சுத்த மாட்டாங்க. தமிழனாக இருக்கிறவங்க மேலே சந்தேகம் வந்தால் தான் நாம் தமிழர் நீங்கள் தமிழர்னு சொல்லிட்டு சுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவன் தமிழனாகவே இருக்கும். இவர் மேலே 1000 இது இருக்குது, சந்தேகம் இருக்குது. ஆனால் சீமானை பற்றி இது பண்ணுவாங்க. 2 பேருக்கு என்ன பிரச்சனை? என்ன 2 பேரும் கிறிஸ்டியன்ஸு. அதை கிறிஸ்டியன். ஆனால் விஜய் விட சீமானுக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகம். விஜய் வெறும் தமிழன், வேற எந்த கலப்பும் இல்லாத தமிழன், கிறிஸ்டியன், அவ்வளோதான். சைமன் அப்படி இல்லை. அவங்க அப்பா மலையாளி, மலையாள ஓட்டுகள் வரும். அவங்க அம்மா நாடார் ஓட்டுகள், தமிழ் ஓட்டுகள் வரும். அவங்க மனைவி தெலுங்கு ஒரு ஓட்டு வரும். இத்தனை 3 இனத்தினுடைய ஓட்டுகளை வர்றதுனால விஜயை விட அவர் ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தியாக இருக்காருன்னு 3 இனத்து ஓட்டு கிடைக்கும்ல. விஜய்க்கு தமிழர் ஓட்டு தானே கிடைக்கும். அந்த வகையில் சீமானுக்கு செல்வம் ஜாஸ்தி. ஸோ இப்போ அவரோட அறிக்கை அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயோட நேரடியான எதிரி யாரு அப்படின்றது தெரியுது. யாரை சொல்ல வர்றாரு எதிரின்ட்டு? நேரடியாக எதிரி ஒன்றும் இல்லை. அவருக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு திமுக அவருடைய வாக்குகளை நீ பிரிக்கணும். அதுக்கு நீ வந்து எங்களை எதிர்க்கிற மாதிரி நீ நடிக்கணும். பாஜகவுக்கு நான் பெரிய விரோதின்னு அவர் காட்டி பேசிக்கிட்டே இருப்பார். அதனால பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் போய் ஒட்டுக்கா 100% திமுக போகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இவங்களெல்லாம் கிளப்பிவிட்டதன் மூலமாக இது சைசபிள் அமௌண்ட்டு விஜய் தன்னுடைய செல்வாக்கின் மூலமாக வாங்குவாருங்கிற நம்பிக்கையில் பாஜக அவரை நிற்க வச்சிருக்கு. பாஜக அவரை விஜய் காலத்தில் இருக்கு. விஜயோட அரசியலை வந்து அதிமுக எப்படி எதிர்கொள்ள போகுது? பழனிசாமியை நம்பி தாங்க இவ்வளவும் பண்ணாங்க. பழனிசாமி வந்து எதிர்த்து நீ கூட்டணி இல்லைன்னா பேச வச்சது அதுக்கு தான். அப்படி எதிர்த்து வர்றதுனால திமுகவுக்கு வாக்கு போகாமல் பிரிஞ்சு போயிடும் அப்படின்லாம் நம்பினாங்க. பார்த்தா பழனிசாமியினுடைய செல்வாக்கை பார்த்தா அது மைனஸில் போயிட்டு, ப்ளஸுக்கு சைபர் கூட அது வரல, மைனஸில் போகுது. இவரை நம்பி பிரயோஜனங்கிறதுனால தான் அவசரமாக விஜய் இறக்கி விட்டு அவருக்கு சினிமாக்காரர், அந்த சினிமாக்காரரையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நீங்கள் தேர்தல் என்ன சொல்லிச்சு, 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில், அவ்வளோ பெரிய கட்சி இருக்குது, அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. சேஃப்டி போட்டு வச்சு விஜயகாந்துக்கு ஒரு பத்மபூஷன் கொடுத்துருக்காரு. அப்படி அங்கேயும் ஒரு துண்டு போட்டாச்சு. இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜக. எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க. அது அந்த அம்மாவை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கல்லறை கூட காயில் ஈரங்காயில் ஜெயலலிதா சமாதிக்கு போய் என்னுடைய ரோல் மாடல்னாங்க. எந்த ஜெயலலிதா எதிர்த்து அவர் கட்சி நடத்தினாரோ விஜயகாந்த், அவங்க தான் என் ரோல் மாடல்னாங்க. அந்த அளவுக்கு அது போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பாஜகவுடைய அழுத்தங்கள் அவங்களுக்கு இருக்குது. இவங்க எல்லாமே பாஜகவுடைய பீத்திங் தான். இதில் என்ன இதை புரிஞ்சுக்க